திருமலாதேவியின் தீர்மானம் என்னை அதிர வைத்தது. சின்னாதேவி அவளை பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று சொல்வதற்குள் சொற்கள் கிடைக்காமல் நான் திணறி போனேன். தெரியும் சக்கரவர்த்தி. படுத்துக் கொண்டிருந்த திருமலாதேவி எழுந்து நின்று மெதுவான குரலில் சொன்னாள். கன்னி பிராயத்துக்கும் இளம் பருவத்துக்கும் இடைப்பட்ட அவள் குரல் மிக மெருதுவாக இருந்தது. காயத்ரி சொன்னாள், எல்லாம் தெரிந்து தங்கள் காதலுக்கு எந்த இடையூறாகவும் இருப்பதில்லை என்ற தீர்மானத்துடன் தான் இங்கு வந்தேன். தங்களை மணந்தேன். ஏன் திருமலா, எதற்காக அப்படியேனும் என்னை மணக்க வேண்டும்? இந்த திருமணம் வேண்டாம் என்று உன் தந்தையிடம் சொல்லி இருக்கலாமே. இல்லை சக்கரவர்த்தி, இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பதற்கென்றே தெய்வம் தங்களை படைத்திருக்கிறது. தெய்வத்தின் நோக்கத்துக்கு உதவி செய்வதும் ஒரு தெய்வப்பணிதான். பேரரசு பலமாக இருந்தால்தான் சிற்றரசுகள் நன்றாக இருக்க முடியும். அவளை அறிவு முதிர்ச்சி பெறாத குழந்தை என்று சற்று முன் நினைத்தேன். இப்போது அவளுடைய தீர்க்க தரிசனம் என்னை பிரமிக்க வைத்தது. அதற்காக உன்னை நீயே பலி கொடுத்துக் கொள்ள வேண்டுமா? காலம் செல்ல செல்ல தங்கள் மனம் மாறலாம். இப்போது பலியாக தெரிவது ஒரு நாள் கனியாக தெரியும். அது எத்தனை காலமானாலும் பரவாயில்லை. நான் காத்திருக்கிறேன். அவள் என்னவோ கடுமை சிறிதும் இல்லாத குரலில் அமைதியாகத்தான் பேசினாள். இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை கொட்டி கிழிப்பதாக இருந்தது. என்ன கொடுமைக்காரன் நான்! என்ன மகா பாவி நான்! என்ன வஞ்சகன் நான்! என்ன சுயநலக்காரன் நான்! கடவுளே, கடவுளே என்று நெஞ்சு அலறியது. யோக்கியவானான ஒருவனை, உண்மையான ஒருவனை காதலிப்பது ஒருத்தியை, கைப்பிடிப்பது வேறொருத்தியை என்று இரட்டை வேடம் போடாத ஒருவனை, இவளுடைய அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற ஒருவனை மணந்து சௌக்கியமாக வாழ வேண்டிய இவளை வாழ்க்கை முழுவதும் நிலைகுலைந்து நிற்கும்படி பண்ணிவிட்டேனே. பெண்களை அடிமையாகத்தான் நடத்துகிறது இந்த சமூகம். இருந்தாலும் இவ்வளவு மோசமாக இவளுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ராஜகுமாரி என்ற போது என் குரல் தழுதழுப்பது எனக்கே தெரிந்தது. நான் உனக்கு பெரிய தீங்கு இழைத்து விட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சக்கரவர்த்தி. நிஜமாகத்தான் சொல்கிறேன். என் உள்ளத்தில் சின்னாதேவிக்கு மட்டுமே இதுவரை இடம் கொடுத்திருந்தேன், உண்மை. ஆனால் உனக்கும் அதில் இடம் தர முயற்சி செய்கிறேன். முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் சக்கரவர்த்தி. சின்னாதேவிக்காக கொடுத்த இடம் அப்படியே இருக்கட்டும். அவராக பார்த்து எனக்கும் கொஞ்சம் இடம் என்றைக்கு தருகிறாரோ அன்றைக்கு தரட்டும். நானும் வந்து சந்தோஷமாக உட்கார்ந்து கொள்கிறேன். சக்கரவர்த்தி, இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். தாங்களும் சொல்ல வேண்டாம். நித்திரைக்கு நேரமாகிவிட்டது. நாளையிலிருந்து தங்களுக்கு பெரிய பொறுப்புகள் காத்திருக்கின்றன. சரி, தூங்குங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் என்னை நமஸ்கரித்த பின் பழையபடி படுத்துக் கொண்டாள். நான் படுத்துக் கொள்ளவில்லை. நிச்சிந்தையாக தூங்கிய அவளை நோக்கியவாறே வெகுநேரம் என் மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்தேன். இந்த சக்கரவர்த்தியின் திருமணம் கேலிக்கூத்தாக முடிந்திருப்பதை அறியாத நகர மக்கள் வான வேடிக்கைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். பட்டீர் பட்டீர் என்று வேட்டு சத்தத்தையும் ஆகாயத்தில் பொலபலவென்று உதிர்ந்து கொட்டும் மத்தாப்பு பொறிகளையும் கவனித்தவாறு மௌனமாக இருந்தேன். என் அந்தரங்க காதலை இவளிடம் தெரிவித்து விட்டாளே என்று காயத்ரி மீது முதலில் கோபம் வந்தது. ஆனால் வெளி உலகத்துக்கு மட்டுமே கணவன் மனைவியாக இருப்பது என்ற இந்த விசித்திரமான உறவை சொல்லிக் கொடுத்தவளும் அவளாகத்தான் இருக்கும் என்பதை ஊகித்து காயத்ரியின் பால் நன்றி உணர்வு கொண்டேன். திருமலாதேவி அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்துவிட்டாள்.
கூந்தலில் நடுவகடு எடுத்து ஒரு மெல்லிய முத்துச்சரத்தை முன் உச்சியிலிருந்து பின்னம் தலைவரை சூட்டியிருந்தார்கள். அது லேசாக சரிந்திருந்தது. மஞ்சளும் குங்குமமும் கலந்த குழம்பு அவளுடைய பாதங்களில் கொலுசுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிற மாதிரி அமைந்திருந்தது. மெதுவே அவளை தூக்கி என் மஞ்சத்தில் கிடத்தி போர்த்தி விட்டேன். தூக்க கலக்கத்தில் அவள் சிணுங்கியது ஒரு தனி அழகாக இருந்தது. பருவம் பூத்து குலுங்கும் அந்த குமரியை நெஞ்சோடு சேர்த்து தூக்கிய போது ஏன் எனக்கு எந்த சலனமும் ஏற்படவில்லை? ஏன் எந்த ஆசையும் எழவில்லை? வியப்பான விஷயம்தான். சின்னாதேவியின் பால் நான் கொண்டிருந்த காதல் ஒரு கவசமாக என்னை காக்கிறது போலும். துங்கபத்ரையை தாண்டி மறுகரையை அடைந்தோம். நானும் எனது படையினரும். என்னென்ன போராட்டங்கள் எப்படி எப்படி நடந்தன என்பதை நான் விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கப் போவதில்லை. ஏனெனில் இதை நீங்கள் படிக்கும் காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் துருவி துருவி ஆராய்ந்து உங்களுக்கு அந்த தகவல்களை மலைமலையாக தந்திருப்பார்கள். எனவே என் மனதுக்குள் ஏற்பட்ட போராட்டங்களையும் ஒரு கால் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகின்ற விஷயங்களை மட்டுமே சொல்கிறேன். போர் படையெடுப்பு என்றால் எங்கள் நாடுகளில் படைகளும் தளபதிகளும் மட்டும்தான் போவார்கள். உங்கள் நாட்டில் பட்டாளங்கள் போவதோடு கூடவே ஒரு பட்டணமே போகிறதே என்று என்னிடம் ஆச்சரியம் தெரிவித்தார் பார்போசா என்ற போர்த்துகீசிய அறிஞர். விஜயநகர மக்களின் வாழ்க்கை பற்றியும் யுத்தங்களை பற்றியும் நேரில் கண்டறிந்து ஒரு நூல் எழுதப்போவதாக சொல்லி எங்களுடனேயே யுத்த களத்துக்கு வந்திருந்தார் அவர். போரின் போது ஒரு பட்டணமே பெயர்கிறது என்று அவர் சொன்னது உண்மை. முதலில் என்னுடைய பிரம்மாண்டமான கூடாரம், சுற்றிலும் கோட்டை சுவர் மாதிரி முள்வேலி போட்டு தடுத்து உள்ளே அரண்மனை போலவே சகல வசதிகளும் அடங்கியது. இது குளிப்பதற்கு வசதி, பூஜைகள் நடத்துவதற்கான வசதி, தூங்குவதற்கான வசதி, அலுப்பு ஏற்படும் போது ஆடல் பாடலை கண்டு கழிப்பதற்கான வசதி, போஜனத்துக்கான வசதி முதலிய சகலமும் இங்கே நிறைந்திருந்தன. வெளிக்கூடாரம் என்று இதற்கு பெயர். படையெடுப்பு தொடங்குவதற்கு முன்னால் முதல் அமைப்பது இந்த வெளிக்கூடாரம் தான். வெளிக்கூடாரம் போட்டுவிட்டால் அரசர் போருக்கு தயாராகிவிட்டார் என்று பொருள். உடனே மற்ற தளபதிகள் வந்து என்னுடன் சேர்ந்து கொள்வார்கள். என் கூடாரத்திற்கு வெளியே ஆயுதம் தாங்கிய காவலர்கள். அடுத்த வரிசையில் அரச குடும்பத்தாரின் கூடாரங்கள். ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிகள் எல்லாரும் இங்கே தங்கியிருப்பார்கள். எதற்காக இவர்கள் வர வேண்டும் என்று நான் பலமுறை ஆட்சேபித்திருக்கிறேன். அதுதான் வழக்கம் என்கிறார்கள். அரச குடும்பத்தினரின் கூடாரங்களுக்கு பின்வரிசையில் பல கடைகள். வைரம், வைடூரியம், முத்து, பவளம், தந்தம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட ஆபரணங்கள், அவற்றை செய்யும் பொற்கொல்லர்கள் நிறைந்தவை இந்த கடைகள். வாசனை திரவியங்களும் அலங்கார பொருட்களும் விற்பனை செய்யும் கடைகள் வேறே. அதற்கடுத்த வரிசையில் மீண்டும் கூடாரங்கள். தளபதிக்காகவும் அமர நாயக்கர்களுக்காகவும் ஏற்பட்டவை இந்த கூடாரங்கள். இவற்றுக்கு பின்னே போர் வீரர்கள், குதிரைகள், யானைகள், பொதி சுமக்கும் எருதுகள், வண்டிகள், எல்லாவற்றுக்கும் பின்னே மீண்டும் கடைவரிசைகள். உப்பு புளி பருப்பு முதல் துணிமணி உட்பட கால்நடைகளுக்கான தீவனங்கள் வரை எல்லாவற்றையும் இந்த கடைகளில் பெறலாம். போர் வீரர்கள் ஆனாலும் சரி, யானைப்படை ஆனாலும் சரி, குதிரைப்படை ஆனாலும் சரி, அவர்களுக்கான செலவுகளை எனது சாம்ராஜ்ய கஜானாவிலிருந்து கால் பணம் கூட எடுத்து செலவழிக்க மாட்டோம். எல்லாமே அமர நாயக்கர்கள், சிற்றரசர்கள் ஆகியோரின் செலவுதான். சமாதான காலத்தில் எல்லா வரி வசூல்களையும் செய்து அங்கங்கே ஆட்சி நடத்துவதால் இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. யுத்தம் வரும்போது சேனையை திரட்டிக் கொண்டு வரவேண்டியதும் அதற்கான வசதி செய்து கொடுப்பதும் செலவு செய்வதும் அவர்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது. இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு எதனா கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.